அரசு டிவி. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகிற 26ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை, போக்குவரத்து காவல்துறையினர் அடிஷனல் கமிஷனர் சுதாகர் அவர் அந்த 26ஆம் தேதி விபத்தில்லா ஒரு சென்னையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சென்னை முழுக்க ஜீரோ ஆக்சிடென்ட் அப்படின்ட்டு பரவலாக பேனர்லாம் வைத்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார். அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரியில், பள்ளியில், தெருக்களில், மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை நம்முடைய அடிஷனல் கமிஷனர் சுதாகர் சார் அவர் அந்த நிகழ்ச்சியை அழகாக செய்து கொண்டு வருகிறார். அவருக்கு ஒத்துழைக்கும் விதமாக நான் இந்த பதிவை வெளியிடுகிறேன். பள்ளி மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, வாகனம் ஓட்டக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், பெரியவர்களுக்கும் இந்த காணொளியை என்னுடைய கருத்தாக வெளியிட விரும்புகிறேன். 26ஆம் தேதி வருகிற திங்கட்கிழமை அன்று நீங்கள் ஒவ்வொருத்தரும், அதாவது வாகனம், பைக், கார், லாரி, பஸ் போன்ற வாகனத்தில் செல்லக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தயவு செய்து 40, அதாவது உங்களுடைய ஸ்பீடு 40, நீங்கள் காராக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், லாரியாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், உங்களுடைய வாகனத்துடைய வேகத்தை 40 ஓட்டுங்க. தயவு செய்து அன்று ஒரு நாள் வாகனத்தை 40 ஓட்டுங்கள். எப்படி ஒரு சைக்கிள் மூவான எப்படி இருக்கும், அந்த சைக்கிள் போல நீங்கள் வாகனத்தில் எல்லாருமே ஓட்டுனீங்கன்னா நிச்சயமாக எங்குமே விபத்து நேரிடாது. ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருங்கள். ஏன்னா இந்த முயற்சியானது நம்முடைய அடிஷனல் கமிஷனர் சுதாகர் சார் அவர்கள் எடுத்திருக்க அந்த முயற்சியானது வெற்றி பெற வேண்டும். இந்த வெற்றிக்கு அவங்க காவல்துறை மட்டும் பொறுப்பாக முடியாது. மக்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றால் நாம் மிகவும் கவனமாக எல்லோருமே அன்றைய தினம் கல்லூரி மாணவர்கள், வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள், தயவு செய்து இளைஞர்கள் எல்லாமே தயவு செய்து ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? மாணவர்கள் தான் மெயின், இளைஞர்கள் மெயின். ரொம்ப ரேஷ் டிரைவிங் தான் நீங்க பண்றீங்க, அதனால தான் விபத்துகள் அதிகமாக வருது. ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க. லாரி டிரைவர்ஸ், பஸ் டிரைவர்ஸ், கார் வாகனம் ஓட்டக்கூடிய அனைத்து நண்பர்களும் தயவு செய்து 40 விட்டு தாண்டாதீங்க. உங்களுடைய லிமிட், ஸ்பீட் லிமிட் 40லயே போங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா, அதாவது எதிர்க்க வரக்கூடியவர்கள் வாகனம் ஓட்டுவர் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக மனத்தில் நினைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் வாகனம் ஓட்டும் பொழுது நாம் ஒரு கண்ட்ரோல்ல இருப்போம். விபத்துகள் ஏற்படாத வண்ணம் நாம தவிர்க்க முடியும். சென்னை முழுக்க மக்கள் தயவு செய்து நல்லா கேளுங்க. மக்கள் அனைவரும் நான் சொல்றதை தயவு செய்து கேளுங்க. எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா வாகனத்தை ஓட்டுங்கள். அப்பொழுதுதான் ஜீரோ ஆக்சிடென்ட் அப்படின்ற முயற்சி வெற்றி பெற வேண்டும். நம்முடைய போக்குவரத்து காவல்துறையினர் எடுத்துக்கக்கூடிய அந்த முயற்சி வெற்றி பெற நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக வருகிற 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று சென்னையில் ஒரு விபத்து கூட, அதாவது சைக்கிள்ல விழுந்தாங்க கூட சொல்லாத அளவிற்கு நாம அந்த ஒரு குறிக்கோளாக நினைத்து நம்முடைய இது காவல்துறையினுடைய நிகழ்ச்சியாக இல்லாமல் நம்முடைய உயிருக்காக அவர்கள் பாதுகாப்பு அளிக்கிறார்கள், அந்த ஒரு விபத்து ஏற்படாமல் இருப்பதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார்கள் என்ற நல்ல எண்ணத்தோடு, நோக்கத்தோடு நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம். நிச்சயமாக வருகிற 26 ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்காத வண்ணம் மக்கள் நம்ம பார்த்துக் கொள்ளணும். இந்த நிகழ்ச்சியை நாம் வெற்றி பெற செய்து நம்ம போக்குவரத்து காவல்துறைக்கு நம்முடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.